ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்பொண்ணு தெலுங்குமருமகள் சேனல். இன்றைக்கி நம்ம தர்பூசணி ஜூஸ் எப்படி பார்க்கலாம் வாங்க. 2 விதமான ஜூஸுங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு குளுன்னு இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியும் கூட, ஹெல்த்தியும் கூட. இந்த ஜூஸ் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நான் பாதி தர்பூசணி எடுத்திருக்கேங்க. அதை ஒரு விதை கூட இல்லாமல் ஃபஸ்ட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. இதை பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஜூஸ் போட்டும் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயிலுக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஜூஸ் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இந்த தர்பூசணி துண்டுங்க எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் பாதி எலுமிச்சம்பழம், 4-5 புதினா இலை, நம்மளுக்கு சர்க்கரை தேவைன்னா சர்க்கரை போட்டுக்கலாங்க. நான் சர்க்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இதை மிக்சியில் அரைச்சிக்கிட்டு நல்லா ஸ்மூத்தாக மிக்சியில் அரைச்சிக்கிட்டோன்னா இது மாதிரி வருங்க. இதை ஒரு வடைக்கட்டி வச்சு வடைக்கட்டிக்கணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நல்லா வடைக்கட்டியாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான தர்பூசணி ஜூஸ் ரெடி. அதுக்கு தேவையான ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கிட்டு அதில் அந்த ஜூஸ் ஊற்றிக்கிட்டோன்னா தர்பூசணி ஜூஸ் ரெடி. வாட்டர் மெலன் ஜூஸ். நான் டெக்கரேஷனுக்கு புதினா இலையும் கொஞ்சோண்டு எலுமிச்சம் துண்டையும் கட் பண்ணி அதில் வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான தர்பூசணி ஜூஸ் ரெடி. 2வது ஜூஸ் பண்ணுறதுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்காங்க. அது 2 ஸ்பூனு எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இன்னொரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தர்பூசணி துண்டுங்க போட்டுக்கிட்டு மிக்சியில் அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதில் 2-3 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நான் தர்பூசணி இதுவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோ பாருங்கள், அது ஊறிடுச்சு சப்ஜா சீட்ஸு. அதுலேயும் இந்த தர்பூசணி துண்டு சின்னது எடுத்து கட் பண்ணது அதுலேயே போட்டுக்கிட்டு அந்த சப்ஜா சீட்ஸ் ஊறினதை எடுத்து அதில் போட்டுக்கணும். இப்போ மிக்சியில் அடித்து வச்சுருந்த தர்பூசணி ஜூஸை ஊற்றிட்டா அவ்வளோதாங்க. இது இந்த ஜூஸும் ரெடிங்க. கலக்கி விட்டால் அந்த அந்த இதுவெல்லாம் சப்ஜா சீட்ஸ் எல்லாம் மேலேக்கு வருங்க. அதனால் கலக்கணும். இதுக்கு ஒரு சின்ன துண்டு தர்பூசணி துண்டு வச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த வெயிலுக்கு இதமாக உடம்புக்கு ஹெல்தி, சூடை குறைக்கிற மாதிரி ஒரு ஜூஸுங்க. சூட்டை குறைக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. தர்பூசணி ஜூஸ் ரெடி. இந்த ஜூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.